நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு வல்லமை தாருமே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு சக்தி தாரும் தெய்வமே. எதை நான் பேச வேண்டும் என்று சக்தி தாரும் தெய்வமே. Once again. எதை நான் பேச வேண்டும் என்று சக்தி தாரும் தெய்வமே, எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி நடத்தும் தெய்வமே. எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி நடத்தும் தெய்வமே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு சக்தி தாரும் தெய்வமே. அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம் கடவுளையே சார்ந்து நிற்க வேண்டும்? ஆமென். எவ்வளவு நாள் நாம் கர்த்தரை சார்ந்து நிற்கிறோமோ அவ்வளவு நாள் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்போம். நான் கடைசியில் என்ன சொன்னேன்? எவ்வளவு நாள் கடவுளை மட்டும் சார்ந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோமோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு இல்லை, கிறிஸ்துவுக்கு உள்ள உயிரோடு இருப்போம். கிறிஸ்துவுக்கு உள்ள உயிரோடு இருக்கிறது வேற, கிறிஸ்துவுக்கு உள்ள மரித்த நிலைமையில் இருக்கிறது வேற. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க கிறிஸ்துவுக்கு உள் மரித்து இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஜீவனே இருக்காது, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கு உள்ள ஜீவனோடு இருக்க வேண்டுமானால், எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டிஜி தினகரன் ஒரு வார்த்தை அப்பப்போ சொல்வார், அவருடைய சத்தத்தை கேட்காவிட்டால் என்னால் ஒரு இன்ச்சு நகர முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் காரணியால் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் இந்த விஷயத்தை சொல்வார். அவர் பிரசங்கத்தில் சொல்லும் போதெல்லாம் அது என்ன ஒரு இன்ச்சு நகர முடியாது, ஒரு அடி நகர முடியாது. அப்போ ஊர் உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் இயேசுநாதருக்கு சத்தத்தை கேட்டதுனாலேயே ஒரு இன்ச்சு ஒரு அடி அடியாக எடுத்து வைக்கிறாங்க. அவர் எவ்வளவு தூரம் கடவுளுக்குள்ள வளர்றோமோ வளர 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 கடவுள் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே. உணர்ந்து பாடுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு சக்தி தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு சக்தி தாரும் தெய்வமே. எதை நான் பேச வேண்டும் என்று சக்தி தாரும் தெய்வமே. Once again. எதை நான் பேச வேண்டும் என்று சக்தி தாரும் தெய்வமே, எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி நடத்தும் தெய்வமே. எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி நடத்தும் தெய்வமே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு வல்லமை தாருமே. சக்தி தாரும் தெய்வமே, சக்தி தாரும் தெய்வமே.